2024ல நீங்க வீடு கட்டுறீங்க அப்படின்னா, அதுக்கு ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடு 1200 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருந்தாலும், ரூஃப் ஏரியாவுல 2 கேப் வந்திருக்கு. அதனால ரூஃப் உடைய ஏரியா அப்படின்றது 1045 ஸ்கொயர் ஃபீட்டு. ரூஃப் கான்கிரீட் உடைய திக்னெஸ் வந்து 5 இன்ச் நம்ம போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம ரூஃப்க்கு கீழ வரக்கூடிய பீம் எல்லாமே ரூஃப் லெவலோட சேர்த்து 1 1/4 அடி ஹைட் வர்ற மாதிரி பண்ணியிருக்கு. அதனால மேக்ஸிமம் பீம்ல எல்லாமே நெறைய 16 கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓவராலா 2 டன் ஸ்டீல் இந்த ரூஃப்க்கு ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம சிமெண்ட் பேக் 109 செலவாயிருக்கு. எம்சாண்ட் 4 யூனிட், ஜல்லி 5 யூனிட். சென்ட்ரிங் அடிக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுக்கு மட்டுமே 53,000. அப்புறம் கொத்தனார் சம்பளம், சென்ட்ரிங் ஷீட்டு, மெஷின் வாடகை, இதர செலவுகள் எல்லாம் சேர்த்து ரூ. 2,95,455 ஆயிருக்கு. அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 282 ஆகுது. சில இடங்கள்ல பீமுடைய திக்னெஸ் குறையறது, கலவை மிக்ஸிங் ரேஷியோல ஏதாவது சேஞ்சஸ் பண்றது, இந்த மாரி விஷயங்களால ஸ்டீலு, சிமெண்ட் செலவு எல்லாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரூ. 230 இருந்து ரூ. 280 வரைக்கும் ஆகலாம்.